ஓம் சாந்தி. நாம் புண்ணிய ஆத்மா. நாம் சம்பதிவான் ஆத்மா. நாம் மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மா. உண்மையான வருமானத்திற்கான முயற்சி. முதலில் சுயம் முயற்சி செய்கின்றோம். பிறகு நமது உற்றார் உறவினர்களுக்கும் செய்விக்கின்றோம். தானம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். சுகம் மற்றும் அமைதியை பிராப்தியாக அடைவதற்கான விதி தூய்மையாகும். தந்தை தூய்மையான உலகம் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இப்பொழுது நாம் அமைதியான உலகிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பதித்த உலகை நாம் மறக்கின்றோம். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நாம் நினைவு செய்கின்றோம். நாம் அமைதி தந்தையின் குழந்தைகள். ஆத்மாவே அமைதியானது. தந்தை பதித்த உலகத்திலிருந்து விடுவித்து பாவன உலகிற்கு அழைத்து செல்லக்கூடியவர். சத்தியுகம் விகாரமற்ற உலகம். துக்கதாமத்தை மாற்றி சுகதாமமாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா ஆவார். சுகத்தின் ஆஸ்தியை கண்டிப்பாக தந்தைதான் கொடுப்பார். தந்தை வந்து நமக்கு சுகதாமத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். நாம் முதலில் சாந்திதாமத்தை நினைவு செய்கின்றோம். பிறகு ஆஸ்தியாகிய சுகதாமத்தை நினைவு செய்கின்றோம். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் நம்மை சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்று புரிந்து கொள்வதால் இந்த உலகையே மறந்து கொண்டு செல்கின்றோம். இதுதான் உண்மையான வருமானமாகும். இதை உண்மையான தந்தை கற்பிக்கின்றார். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானம்தான் உண்மையான வருமானமாகும். உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடியவர் சக்கரவர்த்தி ஒருவரே ஆவார். ஒரே ஒரு இறை தந்தைதான் சத்தியமானவர். சுயம் உண்மையான வருமானம் செய்து பிறகு தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்கு உண்மையான வருமானம் நாம் செய்விக்கின்றோம். இதன் மூலம் நமக்கு 21 பிறவிகளுக்கு நாம் சுகம் அடைகின்றோம். தந்தை நமக்கு பிரம்மாவின் மூலம் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றார். நாம் தாம்
புத்திசாலிகளாக, தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்பொழுது மீண்டும் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக இருக்கின்றோம். தந்தை மீண்டும் பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்காக வந்திருக்கின்றார். நாம் மன்மனா பவ என்று இருந்தால் வைகுண்டத்திற்கு எஜமானன் ஆகிவிடுகின்றோம். இது எளிய ராஜயோகம், இல்லற மார்க்கத்தினுடையதாகும். பகவான் விதை வடிவமானவர், சத்தியமானவர், சைத்தன்யமானவர். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் அவரிடம் இருக்கின்றது. இந்த சக்கரத்தை அறிவதன் மூலம் நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருப்பதால் மாயையின் கழுத்து துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. தந்தை நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்கி அழைத்துச் செல்கின்றார். நாம் ராஜயோகத்தின் தபஸ்யா செய்து பதித்தத்திலிருந்து பாவனமாகி சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். நாம் புண்ணிய ஆத்மா ஆவதற்காகவே தபஸ்யா செய்கின்றோம். ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகள் இவைதான் சுயராஜ்யத்தின் செல்வமாகும். நாம் அனைத்து ஆஸ்திகளிலும் நிறைந்த சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பதால் சதா திருப்தியாக இருக்கின்றோம். எல்லைக்குட்பட்ட இச்சைகளை பற்றிய ஞானம் இல்லாமல் இருக்கின்றோம். ஆதலால் நாம் சதா வள்ளலாக இருக்கின்றோம். ஆகவே நாம் சுகம், சாந்தியான சுயராஜ்யத்தின் அதிகாரிகளாக இருக்கின்றோம். இந்த பழைய உலகை புத்தியினால் மறப்பதற்காக நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் நம்மை சாந்திதாமத்தில் வசிப்பவன் என்பதை புரிந்து கொள்கின்றோம். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து உண்மையான வருமானம் செய்கின்றோம் மற்றும் மற்றவர்களுக்கும் செய்விக்கின்றோம். ராஜயோகத்தின் தபஸ்யா செய்து நம்மை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிக் கொள்கின்றோம். மாயையின் தலையை துண்டிப்பதற்கு சதா சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கின்றோம். சம்பன்ன நிலை மூலம் சதா திருப்தியின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பதிவான் ஆத்மா நாம். ஞானக்கண் மூலம் 3 காலங்கள்
மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.